தமிழக மக்கள் என் மேல் வச்சிருக்கிறது ஒரு காதல் தான், நான் அவங்க மேல் வச்சிருக்கிறது ஒரு லவ் தான். சரியா? அதுக்கு மீறிய என்னுடைய ஒரே லவ். உண்மை சொல்லணும்னா நான் இன்னும் பிறந்த நாளே கொண்டாடுனதில்லை, கல்யாண நாள் கொண்டாடுறது கிடையாது. ஏன்னா எத்தனையோ ஏழைங்க இருக்காங்க கொண்டாட முடியாமல். எங்கள் அம்மாவோட ரொம்ப நான் வளரல, எங்கள் அப்பாவோட தான் இருந்தேன். அப்பா தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் உலகத்திலேயே விலை மதிக்க முடியாது. சாமி இருக்குதா இல்லையாங்கிறத கூட எனக்கு அவ்வளோ இல்லை, அதை பற்றி கூட நான் பெருசாக நினைக்கிறேன். ஆனால் கும்பிடுறவங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு கட்டட தொழில் மாநாட்டுக்கு போனேன், எல்லாம் படித்தவங்க. நான் ஒருத்தர் தான் வேட்டி சட்டை, அவ்வளோ கோட் சூட்டோடு நிற்கிறாங்க. நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்க கூட வேதனைப்பட வேண்டாம், நான் காட்டி கொடுக்க விரும்பலை, விடுங்க. அந்த வலியும் வேதனையும் என்னுடைய போட்டுமே. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுவையாலும் தரத்தாலும் சேலம்ல தனக்குன்னு ஒரு அடையாளம் செஞ்சிருக்க நம்மளோட சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட ஃபவுண்டர் நம்ம அன்னபூர்ணியின் புதவல் தான் இருக்காங்க. அவர் கூட நம்ம இப்போ கான்வர்சேஷன் தொடங்க போடுறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், கண்டிப்பாக ஹிட்லருக்கே ஒரு லவ் ஸ்டோரி இருக்குன்னு போது உங்களோட யங் ஏஜில் உங்களுக்கு லவ் ஸ்டோரியில் இருந்திருக்கா சார்? பிறக்கும்போது இருந்தே அந்த உணர்வு உண்டு. நான் அதிகமாக உயிருக்கு உயிராக நான் லவ் பண்ணது என் அழகிய தமிழ் மொழியை. அவள் தான் என் காதலி, என் தமிழ் மொழி. அழகா மொழியை பற்றி சொன்னீங்க. வேற யாராவது பெண்கள் நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணியிருந்திருக்கீங்களா? யாராவது இருந்திருக்காங்களா? ஒட்டுமொத்த தாய்மார்கள் மீதே நான் அன்பும் பண்பும் கொண்டவன், பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா அதால் எவாள்லேருந்து நீங்கள் இந்த பூமி தோன்றும் போது ஏதோ ஒரு உயிரினம் பிறந்து தான் நம்ம மனிதர்கள் ஆகியிருப்போம். அந்தளவுக்கு நான் பகுத்தறிவு கொண்டவன். எல்லாருமே தமிழக மக்கள் என் மேல் வச்சிருக்கிறது ஒரு காதல் தான், நான் அவங்க மேல் வச்சிருக்கிறது ஒரு லவ் தான். சரியா? அதுக்கு மீறிய என்னுடைய ஒரே லவ் என்னுடைய அழகிய தமிழ் மொழி. அவள் தான் என் அன்பு, என் உயிருக்கான காதலி. உங்களுக்கு லவ் ஸ்டோரி இருக்கான்னு கேட்டால் நீங்கள் தமிழ் மொழின்னு சொல்லி எல்லாரையும் ஆஃப் பண்ணிட்டீங்க. பட் இதை நீங்கள் நிராகரிக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஒய்ஃபை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கீங்கன்ட்டு எல்லாருக்கும் சொல்லலாம். அதெல்லாம் உயிரில் கலந்த உறவு. அது என்ன பிரித்து பார்க்க வேண்டியது இருக்குது? இவ்வளோதான் அவ்வளோதானே. தாய் அன்புக்கு மார்க் போட முடியுமா? தாய்க்கு அப்புறம் தாரம் நமக்கு இல்லையா? ஆமாம். அது மாதிரி தாய் நமக்கு உயிர் கொடுக்குறார், நம்ம உயிரை மனைவி கொடுக்குறார். பிள்ளைகளாம் ரெண்டு பேருமே உயிர் கொடுத்தவர்கள் நமக்கு. அதுக்கு மார்க்கெலாம் கிடையாது, அவங்க கொடுத்த உயிர் தான் அந்த உடம்பே. இதில் என்ன பிரித்து பார்க்க முடியும் நம்ம? ஓகே சார், நீங்கள் இதை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஒரு பிஸி ஷெடியூலில் பிஸ்னஸ் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் எல்லா இடத்துலையுமே விரிவாக்கம் பண்ணுன்ட்டு உங்களோட லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருந்தீங்க, சரிங்களா? அந்த நேரத்தில் உங்களோட ஒய்ஃப் கூட என்னால் டைம் சரியாக ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமேன்ட்டு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அவங்க எந்த டைம் விரும்ப மாட்டாங்க வெளியே வருவதையோ. ஓகே. ஆமாம், அவங்க வெளியே வரும்போதே விரும்ப. பொது நிகழ்ச்சிக்கே நான் ரொம்ப கஷ்டப்படுதோம். அவங்களுக்கு அந்த மைண்ட் செட்டப்ஸு, மேக்கப் போட்டுக்கணும், என்ன தான் அழகுப்படுத்துவாங்களே தவிர நீங்களே போயிட்டு வந்துருக்கம்பாங்க. அவங்களுக்கு உடையை நான் தான் எடுத்தேன் ரொம்ப நாளாக. இப்போ தான் நான் ஓனராக இப்படி வெளியே வந்து விட்டு மற்றதுமே நான் தான் பார்த்துக்குவேன். அவங்க அந்த வெளி வாழ்க்கையும் விரும்ப மாட்டாங்க, புது இடத்துக்கு வரமாட்டாங்க. ஒரு இடத்துல போய் நிற்கணும், அது அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு மனசில் அதை வச்சு குடும்பம், பிள்ளைங்க, நான் நல்லா சுவையாக சமைப்பாங்க, பிள்ளைங்களை பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு அதில் மட்டும்தானே தவிர ட்ராவலே விரும்ப மாட்டாங்க அவங்க. ஓகே சார். நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பீச்சுக்கு போகலாம், இப்போ கூட துபாய் கூட்டி போனேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்கள நான் கூட்டிட்டு. அவங்க நான் எங்கே போனாலும் எதை ரசித்தாலும் அவங்க அதை இருந்து பார்த்துருக்கணுமேனு என் மனசு தோணும். இந்த உலகத்திலேயே அவங்கள மட்டும்தான் நான் நினைப்பேன். அடாடா, இதை பார்க்க அவங்க இல்லையே, இதை ரசிக்க அந்த இடத்துல அவங்க இல்லையே. நான் வெளிநாடெல்லாம் போகும்போது சிங்கப்பூர் கூட்டி போனேன், மலேசியா கூட்டி போனேன். இப்படி கஷ்டப்பட்டு தான் அவங்கள நான் தள்ளிட்டு போனோம். அவங்களும் விமானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த பயணத்தை ரசிக்கணும். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல விமானத்தில் போகணுன்னு. அது எல்லாருமே எங்கள் சொந்த பந்தங்களை நிறைய பேரை நான் விமானத்தில் ஏற்றிருக்கிறேன். நிறைய பேர் வெளிநாடு கூட்டிகிட்டு போவோம், இவங்களும் இதெல்லாம் பார்க்கணுன்னு எங்கள் சொந்தங்கள்லான்னு. கூட எனக்கு பிஏவாக இருக்கிறீங்களா, லண்டன் கூட கூட்டிகிட்டு போயிருக்கேன் என் பிஏவை. அவரும் வரட்டும் கூட. அந்த மனசு உண்டு எனக்கு. சார், நீங்கள் ஒரு அன்னபூர்ணியின் புதல்வனாக திகழ்கிறீங்க. நிறைய பேருக்கு உங்கள் கையால் நீங்கள் சாப்பாடு போட்டிருக்கீங்க. உங்கள் மனைவி சமைச்சதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு எது சார்? எல்லாமே நல்லா சமைப்பாங்க. பிடிக்காதனாலாம் இப்போ தான் கொஞ்சம். அவங்க ஆகிற அவரப்பருப்பு சாதம்னு ஒன்று இருக்குது. அது எங்கள் எடப்பாடியில் மட்டும்தான் உண்டு. மொச்சக்கொட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் சாதம் செய்வாங்க, அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். அவங்க வைக்கிற டொமேட்டோ ரைஸு நல்லா காரஞ்சாரமாக இஞ்சி பூண்டு கொடுத்து, நான் தக்காளி சாதனை ஏதோ தக்காளி போட்டு கலர் போடுறாங்க. அதுக்கான சோம்பு, அந்த பட்டாளங்க இலக்காய், இஞ்சி பூண்டெல்லாம் கொடுத்து நல்லா வதக்கி தக்காளி சாதம் செய்வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு. அவங்க வைக்கிற கிள்ளி போட்ட சாம்பார் அவ்வளோ சுவையாக இருக்கும். கீரைகள் நல்லா செய்வாங்க. அந்த முருங்கைக்காயை கறி மசாலா கொடுப்பாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். துவையல் செய்வாங்க,
தேங்காய், பூண்டு, புளி, காஞ்ச மிளகாய் வச்சு துவையல் செய்வாங்க. அதுவும் அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்க கைப்பட்டாலே கை மணக்கும், சவுர் மணக்கும், இங்கே வயிறு மணக்கும் நிறைய. அவங்களால தான் எனக்கு தொப்பையே விழுந்துச்சு சாப்பாடை சாப்பிட்டு. வாவ் சார், தட்ஸ் கிரேட். நீங்கள் சொல்லும் போதே வந்து எங்களுக்கு டெம்ப்ட் ஆகுது. அவ்வளோ அழகாக வந்து அந்த உணவை ருசிச்சு நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து வெஜிடேரியன் ஃபுட் ரொம்ப பிடிக்குமா, நான் வெஜிடேரியன் ஃபுட் பிடிக்குமா சார்? எது சுவையாக இருக்கோ அந்த நேரம். இப்போ சாம்பார்னா சாம்பாருக்கான குணம் இருக்கணும். ஓகே. சரியாக சமைச்சிருக்கும் போது அது பிடிக்கும். வெஜ்ஜு நான்வெஜ்ஜுலாம் கிடையாது. சரியாக நான்வெஜ் செஞ்சுருந்தா தான் நமக்கு பிடிக்கும். ஓகே. கரெக்டாக அந்த சமையல் இருக்கா, ரெண்டுமே நான் விரும்பி சாப்பிடக்கூடியது தான். சார், வருடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட பிறந்த நாள், மேரேஜ் ஆனிவர்சரி, கல்யாண நாள்லாம் வருதுங்க இல்லையா, அதை எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க சார்? ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணுவீங்களா, இல்லை மக்களுக்கு நலத்திட்டங்கள் மாதிரி பண்ணி மக்கள் கூட செலிப்ரேட் பண்ணுவீங்களா சார்? உண்மை சொல்லணும்னா நான் இன்னும் பிறந்த நாளே கொண்டாடுனதில்லை, கல்யாண நாள் கொண்டாடுறது கிடையாது. ஏன்னா எத்தனையோ ஏழைங்க இருக்காங்க கொண்டாட முடியாமல். நமக்கு என்ன இந்த வசதி வந்து விட்டு தினமும் தான் புது சட்டை போட்டுக்கிறோம், நல்லா தான் வயிற்றுக்கு சாப்பிட்றோம். என்ன பிறந்தநாள் தனியாக வேண்டி கிடக்குன்னு எனக்கு அதில் துளி இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள் தான், பாடுற நாளெல்லாம். சரிங்களா? நான் அப்படி தான் அதை எடுத்துக்கிறேன். அதுக்காக எல்லாரையும் நான் தவறாக சொல்லலை. ஓகே. சில பேருக்கு அது பிடிச்சிருக்கு, செய்கிறாங்க. எனக்கு என்னவோ அது பிடிக்கிறது இல்லை. ஆமாம், அதை நான் இது வரைக்கும் கொண்டாடுறதே இல்லை. கல்யாண நாள், இன்றைக்கி திருமண நாள், இந்த இதெல்லாம் கொஞ்சம் நான் பார்க்குறது கிடையாது. ஓகே சார். இருக்கிற நாளே எல்லாம் சிறப்பான நாள் தான். ஓகே சார். எல்லாருமே வந்து சின்ன பசங்களுக்கு கேட்குற கொஸ்டின் தான் இது. எல்லா குழந்தைகளுக்கும் கேட்டால் உங்களுக்கு உங்கள் அம்மா ரொம்ப பிடிக்குமா, அப்பா ரொம்ப பிடிக்குமான்னு கேட்பாங்க இல்லையா? அப்படி உங்களுக்கு வந்து யார் சார் ரொம்ப நெருக்கமான, உங்கள் அம்மாங்களா அப்பாங்களா சார்? எங்கள் அம்மாவோட ரொம்ப நான் வளரல, எங்கள் அப்பாவோட தான் இருந்தேன். அப்பா தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே. ஆனால் உலகத்திலேயே விலை மதிக்க முடியாது தாய்ப்பாசம். ஒரு குழந்தை ஈன்று எடுப்பதே, என் மகளுடைய பிரசவத்தை பார்த்துருக்கு, அது ஈடணையான ஒரு கஷ்டம். பெண்களுக்கு தெய்வமாக நினைக்கணும் நம்ம பெண்களை. அந்த இடத்துல கண்டிப்பாக தாய்மையாக தான் இருக்கணும். ஆனால் நான் தாயை பார்க்க வளராத வாசி அப்பா மேலே ரொம்ப அன்பாக இருப்பேன். அப்பா படம் தான் மாட்டி எங்கள் நாங்கள் அம்மாவுக்கு போட்டால் கூட இல்லை. உலகத்தில் அன்புனா தாய் அன்பு தான். தன் பிள்ளை எதை செஞ்சாலும் நான் ரைட்டும்பாங்க எந்த தாயுமே. சார், நீங்கள் சாமிலாம் கும்பிடுவீங்களா? நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்குலாம் போயிருக்கீங்களா சார்? நான் கும்பிடுறேனாங்கிறது இல்லாமல் இருக்குமா. குலதெய்வம் வந்து அங்காள பரமேஸ்வரி. ஓகே சார். சாமி இருக்குதா இல்லையாங்கிறது கூட எனக்கு அவ்வளோ இல்லை, அதை பற்றி கூட நான் பெருசாக நினைக்கிறேன். ஆனால் கும்பிடுறவங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா, அதை மதிக்கக்கூடியவன் நான். வேண்டாவதும் பேச மாட்டேன். இவ்வளோ பேர் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்கன்னா அங்கே ஒரு ஆத்மா நிகழுது. எல்லார் மனசும் அந்த இடத்துல யாருக்கும் தப்பான எண்ணங்கள் இருக்காது. நல்ல ஒரு பிரார்த்தனையில் இருப்பாங்க. அந்த காற்றே ஒரு பிரார்த்தனையில் இருக்கும். அதை மதிக்கணும் நம்ம. அப்படி இவ்வளோ பேர் மேல்மருவத்தூர் போகிறாங்கன்னா அதை மதிக்கணும் நம்ம. அந்த இல்லைங்களா, நம்பி ஒரு நிப்ராட்டிசம், நம்பிக்கை தான் கனவாக மாறுது, கனவுகள் தான் நிஜமாகுது. சரியா? அந்த நம்பிக்கையை நம்ம மதிக்கணும். இறைவனுடைய நம்பிக்கை வைத்திருப்பவர்களை மதிக்கணும். நம்ம அவங்க மனம் புண்படும்படி நடந்துக்கூடாது. நான் குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி, வடமதுரை. நான் பெருமாளுடைய பத்தர், முருகர், இதெல்லாம் நான் வணங்கக்கூடியவன். டெய்லி அயனாரப்பன், நம்ம முனீஸ்வரர் இருக்கிறார்ல, என் பேர் தன்னாட்சி முனிப்பேன். எடப்பாடியில் நெருஞ்சப்பேட்டையில் அந்தாண்டு இருக்குது தன்னாட்சி முனிப்பன் கோயில். அது அந்த பேர் தான் என் உண்மையான பேர். அதுக்கப்புறம் செல்வராஜின்னு ஸ்கூலில் வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் தமிழ் மேல் கொன்றப்பட்டால ஈரத்தில் தமிழ்ச்செல்வம் இருந்தார், அரசியல் பிரிவு தலைவர். அவன் கிளிநொச்சியில், அவருடைய பேரை நான் வச்சுக்கிட்டேன் தமிழ்ச்செல்வன்னு. ஓகே சார், உங்கள் பேர்லேயே இவ்வளோ வரலாறு இருக்குது சார். ஆமாம், பேர் தானே வரலாறு. சார், எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்குது. எல்லாருமே வந்து சின்ன பிள்ளையில் வந்து பொய் சொல்லி மாட்டிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் சின்னதாக பொய் சொல்லி ஏதாவது மாட்டிகிட்டு இருந்த தருணம் இருக்கா? அப்படிலாம் இல்லை. சின்ன பிள்ளையில நான் வேலைக்கு போயிட்டேன் இல்லையா. ஓகே. அதனால் எனக்கு அதுக்கெல்லாம் பொய் சொல்லுங்கிறது என்னன்னே தெரியாது. உண்மையை சொல்லி தான் மாட்டியிருக்கிறேன். ஓகே. ஆமாம், பொய்யை சொல்லி மாட்டிருந்தது கிடையாது. உண்மையை சொல்லியே நான் மாட்டிக்குவேன். இன்றைக்கும் அப்படி தான். ஆமாம், எதையும் மறைக்க தெரியாது. எதுவுமே ஓப்பனாக மனசில் கருத்து அப்படி கேட்டுருவேன். அதே மாதிரி நான் உதட்டளவு தான் பேசுவேன், உள்ளத்தில் எதையுமே வச்சுக்க மாட்டேன். என்ன ஏசனங்களாக இருக்கட்டும், திட்டணுங்களா எதுவோ சொன்னாலும் அதை நான் நெஞ்சில் ஏற்றிக்க மாட்டேன். மனுஷனுங்க அப்படி தான் இருப்பாங்க. டேக் திசை எடுத்துகிட்டு அந்த ஆழ்மை உண்டு எனக்கு. யாரும் வேணும்னு செய்ய போகிறதில்ல, அறியாமல் தான். எல்லாம் அறிஞ்சவன் செய்ய மாட்டான் இல்லையா. எல்லாம் அறிஞ்சவன். அப்போ நம்ம எல்லாம் அறிஞ்சோம்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு தவறுகளை நம்ம டைம் கொடுக்கணும். உடனே தண்டிக்கணும்னு நினைக்க மாட்டேன், விட்டு பிடிப்பேன் எப்போவுமே. எல்லாத்தையும் தண்டிச்சிட்டோமா அப்புறம் என்ன இருக்குது இல்லையா. யாரு தான் அப்புறம் புதுசாக கற்றுக்கிட்டு வந்துடுவாங்க. எல்லாத்தையும் இருக்கிறீங்களே சரி பண்ணி கொண்டு போகணும், புரிய வச்சு கொண்டு போகணும்னு நினைப்பேன். அது மாதிரி நான் வந்து நிறைய இடத்துல உண்மையை பேசி தான் என்ன கேட்பாங்க, என்னப்பா
இவ்வளோ ஓப்பனாக நீ பேசுகிற ஓகே அப்படி தான் கேட்டிருக்கிறாங்க. பெரும்பாலும் பொய்க்கு நான் இடம் கொடுப்பதில்லை. பொய்னா என்ன வருந்திக்கிற பொய்யை பேசுவேன். ஓகே எப்படின்னா, இப்போ ஒரு கட்டட தொழில் மாநாட்டுக்கு போனேன், எல்லாம் படித்தவங்க. ஓகே நான் ஒருத்தர் தான் வேட்டி சட்டை, அவ்வளோ கோட் சூட்டோடு நிற்கிறாங்க. ஓகே அங்கே போயிட்டேன், கட்டட தொழிலாளிகளை பேசினேன். நிறைய பொய்கள் பேசுங்க. எப்படி பேசுகிறீங்கன்னா, சீனம் பெரிஞ்சவரையும் எங்கள் நானா தாத்தா தான் கட்டினார்னு அடிச்சு விடு, அப்போ தான் உனக்குள்ளே ஒரு வைராக்கியம் பிறக்கும். ஓகே தாஜ்மஹால் நீ தான் கட்டணும்னு சொல்லிக்க உங்கள் முன்னோர்கள் போய் அவங்க தான் இன்ஜினியராக இருந்தாங்கன்னு. அப்போ அந்த பொய்யை நினைவாக்குறதுக்கு நீ பாடுபடுவேன். கண்டிப்பாக பெருசாக பேசு உன் தொழிலில். ஓகே என்ன, நீ பூனையை பார்த்தா புளியை பார்த்தேன்னு சொல்லு, ஓகே சரியா? நாய்க்குட்டி பார்த்தா கூட சிங்கக்குட்டின்னு சொல்லு, ஓகே தவறு இல்லை. இந்த மாதிரி பொய்களை பேசுங்க. உனக்கு வலிக்கலன்னு சொல்லு. ஓகே சார். என்ன, உன் வேதனை துன்பத்தை வெளிப்படுத்திடாத. ஓகே பிறர் மனசில் எவ்வளோ வலிகள் வேதனையாக இருந்தாலும் உனக்கு ஃப்ரெஷ்னஸை காட்டு. ஓகே ஃப்ரெஷ்ஷாக இருங்க. அது உங்களுக்கும் பூஸ்டாக இருக்கும், ஓகே அடுத்தவங்களுக்கு அது பலனாக இருக்கும். எப்போ நம்ம சோகத்திலேயே எல்லாத்தையும் நம்ம பேசிட்டோமா எதிர்முனையும் வலுவிழுந்துருவாங்க. ஓகே நமக்கே ஒரு சங்கடமாயிடும். இப்படி ஒரு உற்சாகத்துக்கு போய் பேசிக்கலாம், ஓகே யாரையும் பாதிக்காத பொய் இது. ஓகே சார், கிரேட். எனக்கு இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட கேட்கணும். உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள். நம்ம வாழ்க்கையில் நிறைய துரோகங்களை சந்திச்சிருப்போம். உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஏதாவது சந்திச்சிருக்கீங்களா? அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க சார்? அந்த வலியும் வேதனையும் என்னுடைய போட்டுமே. ஓகே நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்க கூட வேதனைப்பட வேண்டாம், நான் காட்டி கொடுக்க விரும்பலை. ஓகே விடுங்க, நம்ம சரியாக இருக்கிற வரைக்கும் எல்லாம் சரியாக இருக்கும். துரோகத்தை நம்பினது நம்ம தப்பு தானே. கண்டிப்பாக சார். முதல்ல நம்ம தப்பு தானே ஏமாந்தது காரணம். ஆமாம். அவங்கள ஏன் குறை சொல்லணும்? எல்லார் மனசையும் நம்ம அறிஞ்சு புரிஞ்சு பண்ண முடியலங்கிறதே என் குறை. ஓகே, அது ஏன் தப்பு தான். சப்போஸ் வந்து அவங்க அது தெரிந்தே உங்ககிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வாய்ப்பு கொடுப்பேன். வாய்ப்பு கொடுப்பீங்க? நிச்சயமாக கொடுத்துருக்குறேன். ஓகே சார். ஏன்னா எப்போவுமே நான் தான் சொல்கிறேன்னே, எல்லாத்தையும் தண்டனையாக்கக்கூடாது, ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். அது என்கிட்ட உண்டு அந்த குணம். அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்படி நான் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஓகே, அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து அவர் நம்மகிட்ட காட்டிக்காமல் பேசுகிறாரு, உபசரிக்கிறார் நம்மளை, ஓகே, அப்படிங்கிறத அவங்க உள்ளுக்குள்ளே நினைக்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியும். அதை வச்சு தான் அவங்க என்ன கேட்பாங்க, எல்லாத்தையும் ஜீர்ணிச்சுக்கிறீங்களேன்னு. ஆமானுக்குவேன். அப்போ அவங்களுக்கு தெரியுது ஓகே, என்ன ஏமாத்துறங்கிற விஷயம். கேட்ட மாட்டேன் என்னடா பண்ணுறதுன்ட்டு. நான் கொடுத்த கடனை கூட அப்படி தான், அவங்க மனசு வலிக்குமேனு கேட்க மாட்டேன். ஓகே, என்ன செய்கிறது, இருந்தால் கொடுத்துட போகிறாங்க, இல்லைன்னா என்ன செய்கிறது. ஓகே, நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கேன். நீர் பிடிப்பு இடத்த எழுதி கொடுத்துருக்காங்க, அட்வான்ஸ் கொடுத்த பணம் வந்தது கிடையாது, ஓகே, லோன் வாங்கி தரேன்னு கமிஷனை வாங்கிட்டு ஓடிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய ஏமாந்துருக்கிறேன், கோடிக்கணக்கில் ஏமாந்துருக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட பொன்னான நேரம் எங்களோட செலவழித்ததில் உங்களுக்கு இதே மாதிரி ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரிஸ் ஆர் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், பிஸ்னஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஆர்ஆர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ இட்ஸ் சைனிங் ஆஃப் பை விஜய் ரேஷ்மி. ஊடக செய்திகள் யாவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஆர் தமிழில் கண்டு களியுங்கள்.